நம்முடைய இதயங்களில் வீற்றிருக்கின்ற கழக ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களை, மேடை மீது அமர்ந்துள்ள கழக முன்னோடிகளே, மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அருமை தோழர்களே, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு முக்கியமான கட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. எல்லோரும் நம்மை பற்றி என்னென்னவோ கணக்கு போடுகிறார்கள். ஒரு சிலர் எல்லாம் முடிஞ்சது என்றே சொல்லுகிறார்கள். இனிமேல் ஓபிஎஸ்ஆல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற பொழுது வெறும் 2 எம்பிக்கள். அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்பொழுது உடன் இருந்தவன் நான். அவரை பல பேர் கைவிட்டு சென்று விட்டார். கூடவே தன்னோடு இருப்பார் என்று எதிர்பார்த்த நாஞ்சில் மனோகரனில் இருந்து சவுந்தரபாண்டியன் திருச்சி, பிடி சரஸ்வதி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் என்று வரிசையாக போய்கொண்டிருந்தார். அதில் 2 சம்பவம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் நானும் அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த பில்லை கட்டினோம். நாங்கள் பில்லை கட்டியவுடன் அவர் திமுகவுக்கு போய்விட்டார். பிடி சரஸ்வதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆற்காடு இல்லத்தில் வந்து சந்தித்தார். நானும் உடன் இருந்தேன். பணம் வேண்டும் என்று கேட்டார், கொடுத்தார். மாலையிலே கொடுத்தார். மறுநாள் காலையிலே அவர் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து விட்டார். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சொன்னேன், மற்ற கட்சிக்கு போகிறவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிற மனப்பான்மை கூட உங்களுக்கு தான் இருக்கிறது, வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது என்று. ஆனால் அந்த இயக்கம் வீழ்ந்து விட்டதா? ஆகவே நாம் இப்பொழுது ஒரு சோதனையான கட்டத்திலே இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் விதை நன்றாக இருக்கிறது. பனைமரத்த விதை பரம்பழம் பெரிதாக இருக்கும். ஆனால் அது எத்தனை பேருக்கு நிழல் தரும்? ஆலம்பழத்தினுடைய விதையை எடுத்துக்கிறால் கண்ணுக்கு கூட தெரியாது, சிற்றெரும்பை விட சிறிதாக இருக்கும். ஆனால் அது ஒரு 4 வகை சேனைக்கே நிழல் தரும். ஒரு அரசனுடைய 4 வகை படையே நிழல். ஆகவே சிறிது பெரிது என்பது முக்கியமல்ல, அதனுடைய தன்மை தான் முக்கியம். நான் ஏன் தமிழ்நாட்டின் எதிர்காலம் நான் தான் என்று சொல்கிறேன் என்றால், வெறும் பேச்சுக்காக அல்லது வார்த்தையாளத்துக்காக சொல்லவில்லை. புரட்சித் தலைவர், புரட்சித் தலை இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியது அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள்தான். இன்றைக்கு இந்த இயக்கத்தில் அது பழனிசாமி கிட்ட இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, கீழ்வட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்?
அதை யார் சொல்கிறார்கள்? இந்த இயக்கம் ஒன்றாகணும். அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருப்பவர் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர். தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்கிறார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். அப்படி தொண்டர்கள் நினைப்பதை அவர் பேசுகிறார். நேற்றைய தினம் கூட நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, எந்த தியாகத்துக்கும் தயார், இயக்கம் ஒன்றுபடட்டும். அதுதான் தாய் உள்ளம். நீங்க நல்லா இருந்தா போதும், நான் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. ஆக அந்த உள்ளம் இருக்கிறதே, பாரதிதாசன் சொல்வார், உடலால் பலரானாலும் உள்ளத்தால் ஒருவரே. நாம் உடலால் பலராக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் ஒருவர். ஆகவே அந்த உள்ள உணர்வை அவர் பெற்றிருக்கிறார். அதனாலே தான் இந்த இயக்கம் வளரும் என்று. 2 இடைத்தேர்தல் வந்தது, விக்கிரவாண்டி ஒன்று, ஈரோடு கிழக்கு. ஏன் அதிமுக போட்டியிடவில்லை? ஆனால் நாம் ஒரு இடைத்தேர்தலிலே போட்டியிட்டோம், ராமநாதபுரத்தில். அதிமுக எங்கே வந்து யாரிடம் வந்தது? அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களிடத்திலே அதிமுக அடைத்தது. அங்கே எடப்பாடி கட்சிக்கு டெபாசிட் போயிட்டு. ஆகவே தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் எடுத்துக்காட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு யார் தலைவராக வந்தால் கூட பரவாயில்லப்பா, கட்சி ஒன்றாகட்டும். அப்பொழுதுதான் திமுகவை எதிர்த்து நம்மால் போட்டி போட முடியும், இல்லைன்னா போட்டி போட முடியும். சும்மா பாராளுமன்ற தேர்தலில் கான்ட்ராக்டர்களை பிடிச்சி வேட்பாளராக போட்டு எலெக்ஷன் நடத்தினார் பழனிசாமி. அந்த மாதிரி நடத்தி பயனில்லை. ஆக உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு உணர்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவராக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறார். அவர்கள் நினைப்பதை இவரும் நினைக்கிறார். அவர்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றார். ஆகவேதான் இந்த இயக்கம் வளரும். நீங்க இப்பொழுது பேசுகிறவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், தேர்தல்கள் என்பது அரசியலில் ஒரு சடங்கு. தேர்தல்களே அரசியலாகாது, ஒரு சம்பவம். அரசியல் என்கிற நெடும் பயணத்தை ஒரு சம்பவம். தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற, அதுவே தான் லட்சியம் என்று நினைத்தால் அது அரசியல் கணக்கை புரியாதவர்கள் செய்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்தவரையில் தேர்தல்கள் ஒரு சம்பவம், அதை பங்கு கொள்கிறோம். தேர்தலோடு வாழ்வு முடிந்து விடுவதில்லை. நமக்கு என்று ஒரு அரசியல். அந்த அரசியல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி நமக்கு காட்டியார். சமுதாயத்திலே அடித்தளத்து மக்களுக்கு பாடுபடுவது, அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. பணக்காரங்களுக்கு நம்ம சேவை தேவையில்லை, ஏழைகளுக்கு தேவை. அதிமுகவுக்கு 2 சிறப்புகள் உண்டு. ஒன்று, அதிமுக எல்லாருக்கும் பொதுவான கட்சி. இது யார் வேணாலும் இருக்கலாம். ஈரா சந்திரன் இருக்கலாம், உக்கும் சந்திரன் இருக்கலாம், அண்டேயன் இருக்கலாம், முனிசாமி இருக்கலாம், ராமசாமி இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அப்துல் காதர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். பொதுவான கட்சி. இது அதிமுகவுடைய சிறப்பு. இன்னொரு சிறப்பு, ஏழைகளுக்கான கட்சி. ஏழைகள்னு போய் ஒரு கட்சியில் சேரணும்னா எம்ஜிஆர் கட்சி தான், அதைத்தான் அவர்கள் விரும்பி சேர்த்து. ஆக இந்த 2 சிறப்புகள் நமக்கு உண்டு. ஆகவே இந்த 2 சிறப்புகளையும் இதயத்திலே வைத்து இயக்கத்தை நடத்துவோமானால் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கே எனக்கு பிறகு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேச இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது.
ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவருக்கு வாழ்க்கை கிடையாது. எத்தனையோ பேர் எல்லாம் குடும்பம் நடத்தி எல்லாம் பண்ணாங்க, அவருக்குன்னு வாழ்க்கை கிடையாது. அவர் அர்ப்பணித்து கொண்டவர். ஆகவே அவருடைய பிறந்த நாளில் விமரிசையாக தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியை நாம் உண்டாக்க வேண்டும். சென்னையை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களோடு ஒருங்கிணைப்பாளர் பேசினார். அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை தலைநகரிலே சிறப்பாக கொண்டாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் 6-7 முக்கியமான இடங்களில் புரட்சித் தலைவர் அவருடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக ஆங்காங்கே இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அந்த 6-7 மாநாடுகளிலேயும் வட்டார மாநாடுகளிலேயும் கலந்து கொள்வதாக இருக்கின்றார். நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த கட்சியும் நம்மை அரவணைக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தன் கையே தனக்கு உதவி. நம் கரத்தை நாம் பலப்படுத்தினால், நம்மோடு இருப்பவர்களை நாம் ஒன்று சேர்த்து கொள்வோமேயானால் நம்மை நாடி வருவார். நான் வலுவான கூட்டணி அமைப்பேன், அவசியம் இல்லை. பலகீனமானவனுக்கு தான் வலுவான கூட்டணி. நமக்கு வலுவான கூட்டணி வேணாம், நம்மளே வலுவான ஆள் தான். ஆகவே தமிழ்நாடு முழுதும் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிற பொழுது ஆங்காங்கே இருக்கிற தோழர்களை சேர்த்து, பொதுமக்களையும் சேர்த்து சிறப்பாக நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னொன்றையும் தெளிவாக வையுங்கள். அரசியல் என்பது மேலும் கீழுமாக போகக்கூடிய, நான் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு அரசியலில் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், நம்முடைய இயக்கம்தான் எதிர்காலத்தில் வலுவடையும். நம்முடைய இயக்கம்தான் வளர்ச்சி அடையும். நம்முடைய இயக்கத்திற்குத்தான் தன்னலமற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இயக்கத்திற்குத்தான் எதையும் எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள். நீங்கள் எல்லாம் மந்திரி ஆகிறதுக்கா, எம்பி ஆகிறதுக்கு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு இருக்கிறீர்கள்? இல்லை. அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கின்ற பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி எந்த இயக்கத்தில் இருப்பார்கள், எத்தனை பேர் கிடைப்பார்கள்? ஆக இதுதான் நமக்கு மூலதனம். கவலைப்படாது. காலம் ஒரு நாள் நம் பக்கம் வந்தே தீரும். சரித்திரம் நம் புகழை பாடும். சாதனைகளை நாம் நிச்சயம் படைப்போம். தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதுவோம். அதில் கொஞ்சிட்டும் கவலைப்படாதீர்கள். தைரியமோடு செயலாற்றுங்கள். ஆக்கம் அதர்வேனாய் செல்லும், அசையலா ஊக்கம் உடையானுடைய என்றார் திருவள்ளுவர். ஒன்று வேணாம், பணம் வேணாம், காசு வேணாம், சொத்து வேணாம், நகை வேணாம், நட்டு வேணாம். என்ன வேணும்? ஊக்கம். ஊக்கம் இருந்தால் போகும். ஆக்கம் அதர்வேனாய் செல்லும், தானா ஓடியாரு எல்லாம். அந்த ஊக்கத்தோடு பணியாற்றுகள் என்று கூறி என் உரை முடிக்கின்றேன்.